சபை சார், கண்டிப்பாக உங்களுடைய இசை ரசிகர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவருமே கண்டிப்பாக உங்களுடைய இசையை சுவாசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதற்கு உதாரணம் இந்த மழை பெய்யறது கூட. இசையமைப்பாளர் தேவா சாரோட தம்பி சபை சார் அப்படின்னு சொல்றதை விட என்னுடைய தம்பி கார்த்தி, அதாவது சபை சாரோட மகன் கார்த்தியும் நானும் 2004 பெங்களூர்ல எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தம் படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சோம் ஒரு 30 நாள். அப்போ அவரோட மகனை பார்க்கறதுக்காக சபை சார் அங்க வருவார் பெங்களூருக்கு. அப்போ இந்த போன்லாம் என்கிட்ட இல்லை, மொபைல் போன்லாம். அப்போ அவனோட கார்த்தியோட நம்பர் தான் நான் கொடுத்துருந்தேன். நான் இங்கே தான் இருப்பேன், அவனுக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சார் கூட பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. கார்த்தி எடுத்து என்கிட்ட கொடுத்தான் ஃபோனு. ஆனால் உங்களுக்கு தானே ஃபோனு அப்படின்னு. அதை சபை சார் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய 1100 அந்த பழைய ஃபோனை என்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னார். அதனால தான் இன்னைக்கு அவர் இறந்தது வானமே அழுவுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து எல்லாரும் ஒன்றா பஸ்ஸில் போனோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்த ஹோல் டீமும் போனோம், தம் படத்தோட டீமு. அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்து என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி கார்த்தி முதல் தடவை நடிக்கிறான்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னார். அதுதாங்க, முன்பின் தெரியாமல் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் அன்பு செலுத்துறாரு இல்லையா. இந்த நேரத்தில் இந்த பிரஸ் மீடியா பீப்புள் அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்குறேன். அது நீங்கள் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. சபை சாரோட இறுதி சடங்கு அது நடக்கும்போது, ஊர்வலமாக போகும்போது நீங்கள் அதை வீடியோவாக எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னாக்க தயவு செய்து மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் வர முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இணைந்து வந்தும் கண்ணுக்குள் கண்ணாக அந்த பாட்டை தயவு செய்து அவருடைய இறுதி சடங்கு புறப்படும் போது அந்த பாட்டை ஒளிபரப்பணும்னு சபை சாரோட இசை ரசிகர்களை ஒருவனா நான் கேட்கிறேங்க. இந்த பாட்டை அவருக்காக நீங்க டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.